ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد. இன்றைய உரையில் உரையாற்றுவதற்கு கிடைத்த தலைப்பு என்னவென்றால், இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கிறதா என்பதை பற்றி பார்க்கும் பொழுது, எல்லாம் வல்ல இறைவன் ரப்புல் ஆலமீன் அவனால் அங்கீகரிக்கப்பட்டு அவனால் வகுத்தளிக்கப்பட்ட தீனுல் இஸ்லாம் அமைதியின் மார்க்கம், சமாதானத்தின் மார்க்கம், சமத்துவத்தின் மார்க்கம், சாந்தியின் மார்க்கம் என்றெல்லாம் அவருடைய பொருள். இஸ்லாம் என்பது வெறுமனே ஒரு தனி நபருடைய பெயரும் அல்ல, அதே போல் ஒரு நிறுவனத்தினுடைய பெயரும் அல்ல. இஸ்லாம் என்பதற்கு அமைதி, சமத்துவம், சாந்தி என்றுதான் அதனுடைய பொருள். அந்த அடிப்படையில் இந்த அமைதி மார்க்கத்திற்கு பங்கம் விளைவிக்கிற எந்த செயலாக இருந்தாலும் இஸ்லாம் இந்த மார்க்கம் ஒருபோதும் அனுமதிக்கிறதில்லை. இன்றைக்கு உலகத்தில் திட்டமிட்ட மீடியாக்களால் பரப்பப்படுகிற ரொம்ப பரவலான இரண்டு சொற்கள், ஒன்று பயங்கரவாதம், தீவிரவாதம். இதற்கும் இஸ்லாத்திற்கும் தொடர்பு இல்லை என்றாலும் தொடர்பு இருப்பது போல் சித்தரிக்கப்படுகிற ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. தீவிரவாதத்தை பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது? தீவிரவாதத்தை பற்றி அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதையெல்லாம் பற்றி பார்க்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹு அல்லாத மற்றவர்களால் வணங்கப்படுகிற அந்த தெய்வங்களை, அந்த ஆலயங்களை நீங்கள் திட்ட வேண்டாம் என்கிறான். இரண்டாவதாக, உங்களுக்கு உங்களின் மதம், எங்களுக்கு எங்களின் மதம். உங்களுடைய மதத்தில் நாங்களும் தலையிட மாட்டோம், எங்களுடைய மதத்தில் நீங்களும் தலையிட வேண்டாம். மூன்றாவதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சமயத்தின் பெயரால், மத மார்க்கத்தின் பெயரால் எந்த ஒரு உயிரும் கொல்லப்படுவதை குர்ஆன் விரும்பவில்லை. குர்ஆன் எல்லா உயிரையும், குர்ஆன் ஆன்மா ஒரு உயிர் என்று சொல்கிறது. மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்தி வ கஅன்னமா கத்தல நாஸ ஜமீஆ. காரணம் இல்லாமல் ஒரே உயிரை கொல்வது ஒரு அகிலத்தையே கொல்வதை போலாகும் என்று எல்லாம் வல்ல இறைவன் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதே போல் மாறாக யாராவது ஒருவரை நீங்கள் காப்பாற்றினால் ஒரு அகிலத்தையே காப்பாற்றியது போல் என்று எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். யாரையும் இஸ்லாம் வலுப்படுத்தி இஸ்லாம் ஏற்க சொல்லவில்லை, கட்டாயப்படுத்தி இஸ்லாம் ஏற்க சொல்லவில்லை. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்கிறான், வகுலில் ஹக்கும் மின் ரப்பிக்கும் ஃபமன் ஷாஅ ஃபல்யகுன் வமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், விருப்பம் உள்ளவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளட்டும், விருப்பம் இல்லாதவர்கள் இஸ்லாத்தை ஏற்க வேண்டாம் என்று எல்லாம் வல்ல இறைவன் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே 23 வருஷம் கொண்டு லட்சக்கணக்கான தோழர்களை அவர்கள் உருவாக்கினார்கள். அதுவெல்லாம் எப்படி? வெறுமனே கத்தியும் வாளும் எடுத்துக்கொண்டு அவர்களை பயன்படுத்தியோ, அவர்களை துன்படுத்தியோ, அவர்களை சோதனைக்கு உள்ளாக்கியோ இஸ்லாத்திற்கு அவர்களை அழைக்கவில்லை. பிறகு எப்படி அவர்கள் இஸ்லாத்தில் சேர்ந்தார்கள் என்பதெல்லாம் பார்க்கும் பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பால், அவர்களுடைய பாசத்தால், அந்த குணத்தால் இருந்தவர்கள் தான் சஹாபாக்கள். அந்த குணத்தால் இருந்தவர்கள் தான் உலக முஸ்லிம்கள் எல்லாம். இஸ்லாம் யாரையும் வலுப்படுத்தி இஸ்லாம் என்று சொல்லவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ முறை அவர்கள் சோதனைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள், துன்புறுத்தி இருக்கிறார்கள். இதுவெல்லாம் அவர்கள் தாங்கிக் கொண்டு பொறுமையோடு இந்த மார்க்கத்திற்கு சாந்தியும் சமாதானத்தையும் பொறுமையை சொல்லி தந்த பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய யுத்தங்கள் எல்லாம் நீதிக்கும் நேர்மைக்குமே தவிர ஒருபோதும் அந்த நாட்டை அபகரிக்க வேண்டும் என்று அந்த யுத்தங்கள் எல்லாம் நடக்கவில்லை. அதுவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்திற்கு போகும்போது சொல்வார்கள், நீங்கள் தேவாலயங்களை, அவர்களுடைய ஆலயங்களை நீங்கள் இடிக்க வேண்டாம், வீட்டை நீங்கள் இடிக்க வேண்டாம், அதே போன்று பெண்களை, முதியோர்களை, வயதானவர்களை, குழந்தைகளை நீங்கள் துன்புறுத்த வேண்டாம் என்று பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இன்றைக்கு பொதுவாகவே இன்றைக்கு ஒரு நாள் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னா இஸ்லாத்துக்கு எதிராக பேசினால், கொச்சைப்படுத்தினால் போதும். இன்றைக்கு அவன்தான் பிரேக்கிங் நியூஸில் முதல் இடத்தில் இருப்பான். உண்மையாகவே இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு இடத்தில் கொலை நடக்கிறது, ஒரு விபச்சாரம் நடக்கிறது, ஏதாவது ஒரு கொலை நடக்கிறது என்று சொன்னால் உடனே சொல்லி
இஸ்லாமியர்கள் என்று சொல்லி. அன்றைக்கு காந்தியுடைய காலகட்டத்தில் காந்தியை கொலை செய்தது யார் என்று பேசப்படுகிற போது அன்றைக்கு இருந்தவர்கள் சொன்னார்கள், ஒரு இஸ்லாமிய சகோதரன் தான் கொண்டார், இஸ்லாமிய சகோதரன் கொண்டார். அதற்கு ஆதாரம் என்ன என்று கேட்கும்போது சொன்னார்கள், அவனுடைய கையில இஸ்மாயில் என்ற ஒரு பச்சை குத்தி இருந்தான். இதுவெல்லாம் ஆதாரம் என்றதாக அன்றைக்கெல்லாம் சொல்லியிருந்தார்கள். எங்காவது ஏதாவது ஒரு கொலை நடக்கிறது என்று சொன்னால் உடனடியாக அது இஸ்லாமிய ஆட்கள் தான் செய்திருப்பார்கள் என்று ஒரு சித்தரிக்கப்படுகிற ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், காலம் செல்ல செல்ல இஸ்லாமிற்கு எதிராக பேச்சுவார்த்தையிலும் எல்லாம் நடந்து கொண்டேதான் இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், காலம் செல்ல செல்ல வல தஸ்மஉன மினல்லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும் வ மினல்லதீன அஷ்ரகு வலா நதீர். நீங்கள் வேதக்காரர்களிடமிருந்தும் இணை வைப்பாளர்களிடமிருந்தும் இஸ்லாமுக்கு எதிராக நோயினை தரக்கூடிய துன்புறுத்தக்கூடிய வாசகங்களை நீங்கள் கேட்பீர்கள், கேட்க வேண்டியது வரும் என்று எல்லாம் வல்ல இறைவன் ரப்பல் ஆலமீன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். சுமார் 1400 வருடங்களுக்கு மேலாக இஸ்லாமிய வளர்ச்சியும் எதிர்ப்பும் ஒவ்வொரு காலத்திலும் இஸ்லாமின் மீதான எதிர்ப்புகள் வந்து கொண்டேதான் இருக்கிறது. அதே போன்று இஸ்லாமிய எவ்வளவுதான் எதிர்ப்பு வந்தாலும் அருமையாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் காஃபிர்களால் யூதர்களால் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் ரப்பினுடைய ஏற்பாடு அல்லாஹ்வுடைய கிருபையால் அது இஸ்லாமிற்கு சாதகமாகத்தான் வந்ததே தவிர இஸ்லாமிற்கு ஒருபோதும் எதிராக வரவில்லை. ஆனால் இன்றைக்கு எவ்வளவு இஸ்லாமை எதிர்த்து பேசினாலும் எவ்வளவு இஸ்லாத்திற்கு எதிராக விமர்சனங்கள் செய்தாலும் அது இஸ்லாமை ஒருபோதும் தாழ்மையிலாகாது. இஸ்லாம் வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். எவ்வளவு தூரம் இஸ்லாம் எதிர்க்கப்பட்டதோ அவ்வளவு தூரம் இஸ்லாம் வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், கமா கதா அனில் ஆக்கிலத்து இலா மஸ்அதிஹா. ஒரு தட்டில் ஒரு உணவு வைக்கப்பட்டால் அந்த தட்டை சுற்றி நாலா பாகத்தில் இருந்தும் கைகள் வருவது போல் இஸ்லாத்தை நோக்கி இந்த மார்க்கத்தை நோக்கி நாலா பாகத்தில் இருந்தும் எதிரிகள் துன்புறுத்துவதற்கு வந்து கொண்டேதான் இருப்பார்கள் என்று எபெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எல்லா காலங்களிலும் இஸ்லாமுக்கு எதிராக வந்து கொண்டேதான் இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 92 பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட போது பாபரி மஸ்ஜிதுடைய அந்த கலவரத்தில் ஒரு இந்துவுடைய ஒரு குடும்பம் டாக்ஸி நோக்கி ஓடி வருகிறது. டாக்ஸிக்காரர்கள் வந்து சொன்னார்களாம், இந்த மஸ்ஜிதை இடித்ததின் பெயரால் பாபரி மஸ்ஜித் இடித்ததின் பெயரால் இஸ்லாமியர்கள் எல்லாம் எங்களை கொலை செய்வதற்கு வருகிறார்கள், எங்களை துன்புறுத்துவதற்கு வருகிறார்கள், அதனால் எங்களை பரோடா என்கிற இடத்திற்கு எங்கள் கொண்டே விடணும் என்று சொன்னார்கள். நீயும் ஹிந்து நானும் ஹிந்து, எங்களை அந்த இடத்தில் கொண்டே விடணும், நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்று என்றெல்லாம் அன்றைக்கு பேசினார்கள். அந்த டாக்ஸி டிரைவரும் எதுவும் பேசவில்லை, மௌனமாக அவர்களை ஏற்றி அவர்கள் எந்த இடத்தில் இறக்க சொன்னார்களோ அதே இடத்தில் கொண்டே இறக்கி விட்டார். உடனே அவர்கள் கேட்டார்கள், உங்களுடைய பெயர் என்ன? என்னுடைய பெயர் பஷீர் அஹ்மத், நான் ஒரு முஸ்லீம், நான் ஒரு இஸ்லாமியர் என்று சொன்ன உடனே அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நினைத்திருந்தால் அப்பவே எங்களை காட்டி கொடுத்திருக்கலாமே, நீங்கள் நினைத்திருந்தால் அப்பவே எங்களை கொலை செய்திருக்கலாமே என்றெல்லாம் சொல்லும் பொழுது அந்த நபர் ஒரு அற்புதமான அழகிய வார்த்தை சொன்னார். என்ன தெரியுமா? எங்களுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இப்படித்தான் சொல்லி தந்தார்கள். என்ன, யாராக காஃபிராக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் நமக்கு துன்புறுத்தக்கூடிய யாராக இருந்தாலும் உதவி நாடி வந்தால் நீங்கள் உதவுங்கள் என்று எங்களுடைய தூதர் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இப்படித்தான் சொல்லி தந்தார்கள். மதம் கடந்து இனம் கடந்து மனிதாபிமானத்தை சொல்லி தருகிறது தீன் இஸ்லாம். இந்த இஸ்லாமை இன்றைக்கு தீவிரவாதம் விமர்சனங்களால் இன்றைக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அல்லவா? இப்படிப்பட்ட ஒரு இஸ்லாம் பொதுவாகவே இன்றைக்கு எந்த இடத்திலேயாவது ஏதாவது ஒரு ஆபத்து நிகழ்கிறது என்று சொன்னால், ஏதாவது ஒரு ஆபத்திலோ ஏதாவது ஒரு விமர்சனங்களோ ஏதாவது ஊரின் பேரால் நடக்கிறது என்று சொன்னால் அங்க முதல் இடத்தில் நிற்பவர்கள் இஸ்லாமியர்களாக தான் இருப்பார்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு ஆபத்தாக இருந்தாலும் வெள்ளம் புகுது, வீடுகளுக்கெல்லாம் வெள்ளம் புகுது, எல்லோரும் தவிக்கின்ற அந்த சூழலில் எத்தனையோ செய்திகளை நாம் எல்லாம் கேட்கிறோம் அல்லவா? இஸ்லாமியர்கள் தான் அந்த இடத்தை முன்வைத்தார்கள், இஸ்லாமியர்கள் தான் அந்த இடத்தை காப்பாற்றுவதற்கு முன் வந்தார்கள் என்றெல்லாம் எத்தனையோ முறை கேட்கிறோம். சென்னையில் ஒரு சம்பவம் நடந்தது, வெள்ளப்போக்கில் என்று. ஒரு கர்ப்பிணியான ஒரு பெண்மணி அவர் மேலே வீட்டில் குளித்துக் கொண்டிருக்கிறார், வெள்ளமெல்லாம் அடியில் போய் கொண்டிருக்கிறது. எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இந்த இஸ்லாமை கியாமத்து வரைக்கும் நீண்டு நிற்க செய்வானாக. இஸ்லாமியர்களாக வாழ்ந்து இஸ்லாமியர்களாக மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி